2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. பொதுவாக தமிழ்நாட்டிலேயே ரஜினி சாரை, அதாவது ரசிகர்களா ஒருத்தர் கமல் சார் ரசிகராக இருப்பார், ஒருத்தர் இவங்க இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. பட் ரஜினி சாரை பிடிக்காது, ரஜினி சார் வந்து ரசிக்க மாட்டேன், ரஜினி சார் வந்து ரசிக்காமல் இருக்கிறதெல்லாம் சொல்லவே முடியாது யாரும். எங்க சார் போட்டிருந்தீங்க இதனுடைய செட்? பூந்தமல்லியில் ஒரு ஸ்டூடியோ, சுந்தர் ஸ்டூடியோன்னு ஒன்று இருக்கு. பூந்தமல்லியில் ஒரு ஓப்பன் கிரவுண்டு, ஃபர்ஸ்ட் நம்ம தான் போடுறோம் அந்த இடத்துல. முதல் செட்டு பூந்தமல்லி சுந்தர் ஸ்டூடியோவில் ஓப்பன் கிரவுண்டில். இவ்வளோ படம் பண்ணியிருக்காரு, இவ்வளோ வேலை பார்த்துருக்காரு, இவ்வளோ வெற்றியை கடந்திருக்காரு. ஆனால் இப்போவும் அவர் குழந்த மாதிரி இருந்து எல்லாத்தையும் ஆச்சரியமாக பார்க்குறது ஒன்று இருக்குல்ல. புதுசாக சினிமா வந்தவங்க ஒன்று பார்ப்பாங்களே, இது எப்படி பண்ணீங்க, அது எப்படி பண்ணீங்க அப்படின்னு வியந்து கேள்வி கேட்கறது ஒன்று இருக்குல்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு மாணவனுடைய மனநிலை ஒன்று இருக்கும்ல, புதுசாக பார்க்குறது ஒன்று இருக்குல்ல, அது மாதிரியே இருக்காரு அவர். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தென்னை ஓலையிலேயே பண்ணது, தென்னை ஓலை பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், உட்காரது பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுக்குள்ளே மட்டும் சப்போர்ட்டில் வச்சுட்டு பின்னாடி இருக்க அந்த ரவுண்ட் இருக்குல்ல, அது எல்லாமே தென்னை ஓலையிலேயே பண்ணது. நீங்க ஷூட்டிங்ல பாருங்க அவர் எனர்ஜியா, நீங்க மீட்டிங்ல பாக்குறதுல வேற, ஷூட்டிங்ல பாருங்க பவர் ஆயிடுறாரு. அவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு அரக்கன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் வந்து இறங்குறான் நடிப்புலாம். ஒரு ஷார்ட் அப்படின்ற பிறகு உள்ள போய் நின்னாருன்னா, அதுவும் குறிப்பா ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அவர்கிட்ட ஒரு வேகம் ஒன்று வருது பாருங்க. பா, இன்னி வரைக்கும் நான் வந்து பயங்கர ஆச்சரியமா இருக்குது, எனக்கு பேய் மாதிரி ஆயிடுறாருங்க. இந்த படத்தில் கிட்டத்தட்ட நான் ஒரு 20 செட்டுக்கிட்ட போட்டிருப்பேன். அவ்வளோ வேலைகள். லாஸ்ட் 15 டேஸில் நான் வந்து தூங்கவே தூங்கலை. ஸ்டைல் அப்படின்றது வந்து பாடி லாங்குவேஜ்லேருந்து அவரால் உருவாக்கப்பட்டது தானே, ரஜினி சாரால் உருவாக்கப்பட்டது தானே. அதனால் அவருக்கு அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக வருது. குறி வச்சா விழணும். அண்ட் கங்க்ராட்ஸ் சீரியஸ்லி, ஏன்னா ஒரு பெரிய ஒர்க். வேட்டையினுடைய அந்த ஒரு ப்ரிவ்யூ பார்த்தோம், இந்த ஒரு பானை சூற்றுக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி, அதுவே பயங்கர மாசா சூப்பராக இருந்தது. ஸோ எப்படி ஹாப்பியாக இருக்குது சார் உங்களுக்கு? ஏன்னா லைக் இவ்வளோ பெரிய ஒரு படத்தினுடைய இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், உங்கள் நண்பருடைய படம், ஸோ அதில் ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனராக இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், பெரிய படம். நானும் வந்து என்னடா ரொம்ப நாளாக சினிமா வந்து ரஜினி சார் படம் அமையவே இல்லையான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக ஞானவேல் மூலமாக அது அமைஞ்சது. ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு அவருக்கு இன்னொரு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஓகே, அதுக்கு இன்னொரு தேங்க்ஸ். பயங்கர ரஜினி சார் ஃபேனா சார் நீங்கள்? இல்லை, பொதுவாக வந்து சினிமாவில் வந்து ரஜினி சார் பிடிக்காதவங்க யார் இருப்பாங்க? அது கரெக்டு தான். பொதுவாக தமிழ்நாட்டிலேயே ரஜினி சாரை, அதாவது ரசிகர்களாக ஒருத்தர் கமல் சார் ரசிகராக இருப்பார், ஒருத்தர் இவங்க இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. பட் ரஜினி சாரை பிடிக்காது, ரஜினி சார் வந்து ரசிக்க மாட்டேன், ரஜினி சார் வந்து ரசிக்காமல் இருக்கிறதெல்லாம் சொல்லவே முடியாது யாரும். அம்மானா யாருக்கு தான் பிடிக்கும். அது வந்து அவர் ரஜினி சார் வந்து எப்படின்னா வந்து ரஜினி சார் எங்கே அவர் வந்து ரீச் ஆனார்னா, அவர் பரவலான மனிதர்கள்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல. இப்போ இந்த ஒரு மனித இனத்தில் பரவலான மனிதர்கள் வந்து இருக்கிற எல்லா கேரக்டரும் ரஜினி சார் கிட்ட இருக்கும். அதனாலே உங்களுக்கு வந்து ரஜினி சார் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பிடிக்கும், ஒரு கனெக்ட் ஆகிடும். அது வந்து ஒரு சயின்ஸ். அது அவர் வந்து நீங்கள் விரும்புறதுன்றது வந்து அது ஒரு விஞ்ஞானம். கண்டிப்பாக அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஏன்னா எங்களுக்கும் கனெக்ட் ஆகுது. சார் 90s கிட்ட எங்களுடைய முதல் சூப்பர் ஹீரோ அவர் தான், தலைவர் தான். ஸோ எனக்கு என்னன்னா, இன்னும் உங்களுக்கு அடுத்து வர தலைமுறை கூட அவர் ரசிப்பாங்க கண்டிப்பாக. இப்போ வரைக்கும் மனுஷலாய் இப்போ வரைக்கும் ட்ரெண்டில் இருக்கு. ஓகே, நான் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மனுஷலாய் வந்து இதை வந்து லைக் அனி சார் பார்த்தாலும் கேட்கணும்னு நினச்சேன். தினேஷ் மாஸ்டர் கிட்ட கேட்டிருந்தேன். என்னன்னா, ஒரு தலைவருடைய பாட்டு, ஒரு செலிப்ரேஷன் பாட்டு, ஒரு வைபா அணி ஒன்று யோசிச்சு போட்டிருக்காப்புல. மாஸ்டர் ஒரு பக்கம் ஒரு கம்போஸ் பண்ணியிருக்காப்புல. இந்த மாதிரி ஒரு கிராண்டியரான ஒரு இடம் பார்த்தா, ஒரு பார்ட்டி பண்ணுற மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு மோடில் தலைவருக்கு நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணதே பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இந்த பாட்டு கேட்டவுடனே நீங்கள் செட்லாம் எல்லாம் போட்டு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்களா, இல்லை முன்னாடி என்னோட டைரக்டர் வந்து ஒரு கான்செப்ட் சொன்னார், இந்த மாதிரி இருக்கணும். அவர் வந்து டைரக்டர் வந்து பொதுவாக வந்து ஒரு ரியலிஸ்டிக்காகவே சிந்திப்பார். பேக்ரவுண்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ரொம்ப அப்நார்மலாவோ இல்லை ஒரு ஃபேண்டஸியாவோ வந்து வேணாம் அப்படின்வார். ரொம்ப உண்மைக்கு நெருக்கமான ஒரு விஷயமா இருக்கட்டும், ரியலிஸ்டிக்காக இருக்கட்டும், இப்படி ஒரு பேலஸ் இருக்கணும், இந்த மாதிரி எப்படி பேலஸ் நல்லா இருக்கும்னு சொல்லுங்கன்னு டைரக்டர் கொடுத்த ஐடியா தான் அது. ஓகே, கேரளா பேலஸ். ஆமாம், அது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் நானும் கேமராமேனும் டிஸ்கஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேமராமேன் சில ஐடியாக்கள் சொன்னார். கேமராமேன் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கம், ரொம்ப ஃப்ரெண்ட் இருந்தாலும் அவர் எல்லா விஷயத்தையுமே அவர் வந்து பல முடிவுகள் எடுப்பார், நல்ல முடிவுகளாக எடுப்பார் அவர். ஆமாம். ஓகே, அதுக்கப்புறம் மாஸ்டர் கூட கன்சல்ட் பண்ணும்போது, மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் நாங்களும் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டுங்க. என்னுடைய முதல் படம் சாமி படத்தில் இருந்து நான் அவர் கூட என் கூட ஒரு வேலை பார்க்குறாரு, நான் அவர் கூட வேலை பார்க்குறேன். சாமி என்னுடைய முதல் படம். அதுக்கு முன்னாடி அவர் அசிஸ்டண்டாக இருக்கும்போது, நாங்கள் அசிஸ்டண்டாக இருக்கும்போது பழக்கம், அறிமுகம். அவரும் ஒரு பக்கம் சீஃப் டெக்னீஷியன் ஆகிட்டு வர்றாரு, நானும் ஒரு பக்கம் சீஃப் டெக்னீஷியன் ஆகும்போது அப்போதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் ப்ளஸ். ஆமாம், ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ரொம்ப பழக்கம். என்னோட பெரும்பாலும் நான் ஒர்க் பண்ணுற எல்லா படங்களையும்
பெரும்பாலும் அவர் இருந்திருக்காரு. ஓகே. ஆமாம், நிறைய படங்கள் இருந்திருக்காரு. அதனால் எனக்கு அவருக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் தினேஷ் மாஸ்டருக்கு எங்களுக்கும். அதனால் அவர் என்ன ஒன்றாலும் எப்போ ஒன்று 24 மணி எப்போனாலும் எனக்கு அவர் ஃபோன் அடிப்பார், நான் எப்போனாலும் ஒரு ஃபோன் அடிப்பேன். அதனால் வந்து எந்த கேப்புமே இருக்குது எங்கள் 2 பேருக்கும். எது வேணாலும் சார் நான் இப்படி ஒன்று யோசித்தேன் சார், இப்படி தான் நல்லா இருக்கும் சார் செட்டில் அப்படின்னுவார். நான் ஒன்று மாதம் இப்படி ஒன்று வச்சுக்கலாம் மாஸ்டர்னு கேட்பேன். ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணும் அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு பயங்கர குஷியாக இருக்கும். எங்க சார் போட்டிருந்தீங்க இதனுடைய செட்? பூந்தமல்லியில் ஒரு ஸ்டூடியோ, சுந்தர் ஸ்டூடியோன்னு ஒன்று இருக்குது. பூந்தமல்லியில் ஒரு ஓப்பன் கிரவுண்டு ஃபஸ்ட்டு நம்ம தான் போடுறோம் அந்த இடத்துல. முதல் செட்டு பூந்தமல்லி சுந்தர் ஸ்டூடியோவில் ஓப்பன் கிரவுண்டில் ஃப்ளோரில் நிறைய வேலை நடக்குது, நிறைய ஷூட்டிங் பண்ணுறாங்க. வெளியில் வந்து ஓப்பன் எடுத்து அந்த இடத்துல ஜேசி வச்சு சரி பண்ணி, ஏன்னா பெரிய இடம் ஒன்று வேணும், சிட்டிக்குள்ளே அவ்வளோ பெரிய இடம் இல்லை. ரெண்டாவது நைட் ஷூட்டிங் வேறு, பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. இங்கெல்லாம் சுற்றி அப்பார்ட்மெண்ட் இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் வந்து நிறைய கூட்டம் வேறு, 1000 பேருக்கு மேலே கூட்டம் வேறு. அதனால் வந்து சவுண்டுலாம் இருக்கும். அதனால் தனியாக போயிட்டு சுந்தர் ஸ்டூடியோவில் நாங்கள் பேசி கம்பெனியில் லைக்காவில் வந்து பேசி அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே. லைக்காவில் வந்து இப்போ எனக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது. இப்போ ஜெயிலருடைய செட் அப்போ அந்த பிகின் தி சீன்ஸில் வந்து சார் செட்டுக்குள்ளே போனால் அவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறாரு. நோ வண்டர் அவர் ஒய் ஹீ ஸ்டில் சூப்பர் ஸ்டார்னா எல்லா கிராஃப்டோடைய ஒர்க்கும் தன்னுடைய படங்கள் எப்படி இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. அது பாட்டாக இருக்கட்டும், லிரிக்காக கூட நடிக்கிறவங்க, ஆர்ட் ஒர்க் எல்லாமே. ஸோ இந்த செட்டுக்குள்ளே வரப்போ என்ன சொன்னார் அவர்? எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன ஆச்சரியம், இந்த படத்தில் ரஜினி சாரை பார்த்தேன்னா இவ்வளோ படம் பண்ணியிருக்காரு, இவ்வளோ வேலை பார்த்துருக்காரு, இவ்வளோ வெற்றியை கடந்திருக்காரு. ஆனால் இப்போவும் அவர் குழந்த மாதிரி இருந்து எல்லாத்தையும் ஆச்சரியமாக பார்க்குறது ஒன்று இருக்குல்ல. புதுசாக சினிமா வந்தவங்க ஒன்று பார்ப்பாங்களே, இது எப்படி பண்ணீங்க, அது எப்படி பண்ணீங்க அப்படின்னு வியந்து கேள்வி கேட்கறதுல ஒன்று இருக்குல்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஓகே. ஸோ இப்போ அந்த கேள்விகள் கேட்குறாரு, இப்பவும் கேட்குறாரு, எல்லாரையும் கூப்பிட்டு பாராட்டுவார். இது நல்லா இருந்தேண்ணா, இது இப்படி பண்ணீங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பர் அப்படின்றாரு. அது வந்து ஒரு விதத்தில் என்கரேஜாக இருக்குது. ஆனால் வந்து சைக்காலஜிக்கலாக அவர் ஃபீல் பண்ணும்போதில்ல, அவர் கத்துக்கிற மாதிரியே இருக்காரு. ஓகே. ஒரு மாணவனுடைய மனநிலை ஒன்று இருக்கும்ல, புதுசா பாக்குறது ஒன்று இருக்குல்ல, அது மாதிரியே இருக்காரு அவர். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. செட் பார்த்து ஸ்டில் லேர்ன் பண்ணிக்கிறாரு எல்லாமே. அந்த மாதிரி தெரியுது எங்களுக்கு. அவ்வளவு பாராட்டுறாரு. புதுசா கத்துக்கிற அவர் பார்க்காத செட்டா அவர் படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் பண்ணாத வேலைகளா இருந்தாலும் இன்னைக்கு வந்து பார்த்து ஒரு விஷயத்தை கவனிச்சு எங்களெல்லாம் கூப்பிட்டு எங்கள் உதவியாளர்கள், எங்கள் ஆர்ட் டைரக்டர்லாம் கூப்பிட்டு பாராட்டும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, இதெல்லாம் கவனிக்கிறாரு இவர். ஸோ அவருமே சூப்பர் ஸ்டாரே ஒரு மாதிரி வாவ் ஃபேக்டராக செட்டை பார்த்துட்டு ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் நீங்களே சொன்னீங்க, சினிமாவுக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் படம் பண்ணிடணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சுன்னு. இந்த மனசில் பாட் சாங்லாம் முடிகிறப்போ அந்த சேரில் உட்காந்து ஒரு ரேப் பண்ணுறாருல, அது வந்து ஒரு மாஸ் பீஸாக இருந்தது அந்த பாட்டில். நாங்களும் பின்னாடி வந்து கையில் கட்டிட்டு இருந்தோம். ஸோ அந்த சேர் எப்படி ரெடி பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் அவருக்குன்னு ஒரு டிசைன் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க, இது வரைக்கும் பண்ணாத ஒரு சேர் அவருக்கு இருக்கணும், ஒரு சிம்மாசனமா அப்படின்லாம் சொல்லி. அது வந்து கேமராமேன் தான் ரெஃபரன்ஸ் ஒன்று கொடுத்தாரு, இது மாதிரிலாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்புறம் மாஸ்டர் டேரக்டர் டிஸ்கஸ் பண்ண சூப்பராக இருக்கும். அப்புறம் மாஸ்டர் வந்து அதை வச்சு ஒரு ஷார்ட், நீங்க சொன்ன ஷார்ட்ல அங்கே தான் பிளான் பண்ணாரு, அந்த ஒரு ரேப் பண்றது. ஓகே, இங்க இந்த சேர்ல வச்சுக்கலாம். ஓகே, இது எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் தானே, எல்லாருடைய சிந்தனைகளும் வரும், அதுல இருந்து ஒருங்கிணைச்சு நல்லது கொடுக்குறது தானே. அதனால இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அது வந்து பண ஓலையிலேயே பண்ணது அந்த சேரா. ஆமா ஆமா. ஓகே. அது சாரி, தென்னை ஓலை, தென்னை ஓலையிலேயே பண்ணது. தென்னை ஓலை பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், உட்காரது பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுக்குள்ளே மட்டும் சப்போர்ட்டில் வச்சுட்டு பின்னாடி இருக்க அந்த ரவுண்ட் இருக்குல்ல, அது எல்லாமே தென்னை ஓலையிலே பண்ணுது. அங்கேருந்து கேரளாவிலேருந்து அந்த அவங்க செய்கிறவங்களை வர வச்சு அவங்களே வச்சு பண்ண வச்சோம். ஆமாம். பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அதை தாண்டி நீங்கள் சொன்னீங்களே கை தட்டிட்டு இருந்தோம் பின்னாடி, நான் அந்த மொமெண்ட் பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா தினேஷ் மாஸ்டர் சொன்னார் எங்கள்கிட்ட, நான் ஒரு மாதிரி பண்ணுறேன், ஒரே டேக்கில் பண்ணுறேன்னு போய் உட்காந்தாரு, கலக்கிட்டாரு. அது திடீர்னு முடிவு பண்ணுதுன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. எனக்கு வந்து வெவ்வேறு இடத்துல வேலைகள் நடந்துட்டு இருந்தது. எனக்கு வந்து எண்ணூரில் ஒரு செட்டு நடந்தது, இதில் கோகுல் ஸ்டுடியோவில் ஒரு செட்டு நடந்தது. நான் ரவுண்ட்ஸ்லேயே இருப்பேன். அப்பப்போ ஷூட்டிங் ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஒரு 12 ஒரு மணி நேரம் இருந்துட்டு நான் போயிட்டு வந்தேன், வெடி போய் ஷூட்டிங்க. அப்போ திடீர்னு முடிவு பண்ணதுன்னு நினைக்கிறது. அப்போ நான் போகிறேன், அப்போ நடந்துட்டு இருந்தது. அது ஒரு ஜாலியாக டான்ஸ் ஜாலியாக இப்படி பண்ணுறதுன்னா அது என்ன மாஸ்டர்னா அப்படி கண்ணடிச்சோம். சார் அப்புறம் பார்த்து நான் ஓரம் பண்ணி பயங்கர என்ஜாய் பண்ணியிருந்தேன் நான். ஸோ என்னன்னா அவர் எனர்ஜிங்க ஒரு பக்கம் சொல்கிறீங்களே நீங்கள், அவர் சூப்பர் ஸ்டார் ஸ்டில் லேர்ன் பண்ணிக்கிறாரு. அவர் பார்க்காத செட்டாக, அவர் பார்க்காத சினிமாவா, அவர் பார்க்காத வெற்றியாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வெற்றியின் உச்சத்துக்கு மேலே தாண்டி எங்கேயோ ஒரு லெவலில் இருக்கார். ஸ்டில் அவர் வந்து அவரை கிரவுண்டடாக வச்சுக்கிட்டு லேர்ன் பண்ணிக்கிறாரு. புதுசாக ஒரு டெக்னீஷியன்ஸ் யார் என்ன பண்ணாலுமே. ஸோ அதெல்லாம் தாண்டி அவருடைய எனர்ஜி, அவர் வந்து எப்போ இன்ட்ரோ ஆனாரோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் அவருடைய எனர்ஜி வந்து பார்க்கும்போது எங்கேயுமே குறைஞ்ச மாதிரி தெரியல. அதை எப்படி கீப் அப் பண்ணிக்கிறாரு? நீங்கள் பார்க்க ஷூட்டிங்கில் பாருங்கள் அவர் எனர்ஜியை. இப்போ நீங்கள் மீட்டிங்கில் பார்க்குறதுல வேறு. ஓகே, ஷூட்டிங்கில் பாருங்கள் பவர் ஆயிடுறாரு.
அவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு அரக்கன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் வந்து இறங்குறான் நடிப்புலலாம். ஒரு ஷாட் அப்படின்ட்ட பிறகு உள்ள போய் நின்னாருன்னா, அதுவும் குறிப்பா ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் அவர்கிட்ட ஒரு வேகம் ஒண்ணு வருது பாருங்க. அப்பா! இன்னி வரைக்கும் நான் வந்து பயங்கர ஆச்சரியமா இருக்குது எனக்கு. பேய் மாரி ஆயிடுறாருங்க. ஒரு சண்டை காட்சிலாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படி அவ்வளோ ஃபயர் ஆயிடுறாரு. ஓ! ஃபைட் ஓகே. மாஸ்டர் கூட, டைரக்டர் கூட கலந்து பேசி இப்படி வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம், இப்படி போலாம், அப்படி போலாம், இங்க போனோமா, அங்க இருக்கணுமோ, அப்படி இப்படின்னு அவர் ஒரு ஸ்டைல்ல ஸ்பீடா பேசுவார்ல, பயங்கர எனர்ஜி ஆயிடுறாரு. அது பார்க்கும்போது நம்மளுக்கே என்னடா இது இப்படி இப்படி மனுஷன் இப்படி இருக்காரே அப்படின்னு ஆச்சரியமா தான் இருக்குது. ஓகே. உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு. நானும் பல படங்கள் ஆ, பண்ணியிருக்கிறேன். ஆ, ஆ. எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. நானும் பல நடிகர்களோட வேலை பார்த்துருக்கிறேன். பட் இவர்கிட்ட இன்னைக்கு அந்த ஒரு வேகத்த பார்க்கும்போதுல்ல, பயங்கர நம்மளுக்கு ஸ்பாட்ல ஒரு உற்சாகமா ஒண்ணு இருக்கும். அவ்வளோ உற்சாகம் இருக்கும். ஸோ இன்னொரு பக்கம் வந்து நம்மலாம் எப்படி வளர்ந்துருக்கோம்னா, இப்போ சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு கண்ணாடி வச்சிருக்காரு, ஒரு படத்துல காட்டுறாருன்னா, இப்ப அந்த பாஷால கண்ணாடி காட்டுனா அந்த கண்ணாடி ட்ரெண்டு. ஒரு கோட் போட்டாருன்னா அந்த கோட் ட்ரெண்டு. படைப்பாளர் அந்த குர்தா போட்டாருன்னா குர்தா ட்ரெண்டு. இப்போ ஓவர் த டிகேட்ஸ் தாண்டியுமே இன்னைக்கு அவர் அந்த வேட்டையினுடைய ஒரு சின்ன கிளிம்ஸ்ல ஒரு கண்ணாடி வச்சிருந்தாங்க. அந்த குறி வச்சா எற விழணும்னு சொல்லி. அந்த அந்த கண்ணாடி எங்க புடிச்சீங்க? இல்ல அது வந்து டைரக்டரும், கேமராமேனும் தான் சொன்னாங்க. ஓகே. அவங்க தான் முடிவு பண்ணியிருக்காங்க போல இருக்கு. எனக்கு தெரியாது அது. ஒரு நாள் கூப்பிட்டு டக்குன்னு இப்படி ஒரு கண்ணாடி தான் நல்லாயிருக்கும். அது ட்ரை பண்ணுங்க. எப்படி பண்ணலாம் அதுன்னு டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் அது இறங்கி ஒரு வேலை ஒண்ணு பார்த்து, அது கொஞ்சம் வெளிநாடு வரைக்கும் தொடர்பு படுத்தி, ஓ! அவன் அங்கேருந்து பல கண்ணாடிகள் இறக்குமதி செய்யப்பட்டு, ஓகே. அதில ஒண்ணு முடிவெடுத்து, ஓகே. எல்லாம் ஓகே ஸோ பண்ணி ஃபர்ஸ்ட் அவர் போட்டிருப்பார்ல, எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி. அதுல இருந்தீங்களா? இல்ல பாத்தீங்களா? நான் இல்ல. டைரக்டர், கேமராமேன் வந்து ஒரு ஷாட் ஒண்ணு அனுப்பிச்சாங்க. ஓகே. சூப்பரா பண்றாரு. அவரு தான் அதெல்லாம் ரொம்ப இயல்பா வருமே. டக்குன்னு ஆமா. கண்ணாடி அவரு எடுத்து கண்டுபிடிச்சு விட்டது தானே சினிமால ஸ்டைல்ன்றது. ஓகே. உங்களுக்கு சினிமாவிலேருந்து பாலச்சந்தர் சார் படத்துலேருந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஒரு ஸ்டைல் அப்படின்றதே வந்து பாடி லாங்குவேஜ்லேருந்து அவரால உருவாக்கப்பட்டது தானே. ரஜினி சாரால உருவாக்கப்பட்டது தானே. அதனால அவருக்கு அதெல்லாம் ரொம்ப சாதாரணமா வருது. ஸோ இன்னொரு பக்கம் நாங்க ஒரு சாதாரணமா லெஃப்ட்ல டீல் பண்ணிட்டாரு அது. ஆமா எடுத்து டக்குன்னு ஒரு பக்கம் எடுத்து கண்ணாடி போட்டு எங்க இது எப்படி புடிச்சாரு? அப்பா சாதாரணமா ஸ்டைலா அவர்தான் பண்ற மாதிரி ஒரு விஷயம் சாதாரணமா பண்ணிட்டாரு. பண்ணிட்டாரு. இவ்வளவுதானே ஓகே அப்படின்னு பண்ணிட்டுக்கிறாரு. ஓகே. செம செம. ஸோ இன்னொரு பக்கம் வந்து இப்போ ஒரு மீம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு பிஹைண்ட் தி சீன்ஸ் ஃபகத் வந்து ஏதோ ஒரு வியூ ஃபைண்டர்ல பார்த்துட்டு இருக்காப்ல. பின்னாடி ரஜினி சார் வந்த உடனே டக்குன்னு பார்த்து பயப்படுறாரு. அவர் மேல அடிக்கிற மாதிரி அந்த வீடியோ பாத்தீங்களா நீங்க? நானும் ஒரு வீடியோ. பார்த்தேன். அது அது எங்க வந்து எடுத்தது? அவரு ஃபகத்தோடைய ரஜினி சார் பக்கத்து ஃபர்ஸ்ட் நாள் மீட் பண்ணிக்கிறது ஷூட்டிங்ல. ஓ ஃபர்ஸ்ட் அப்பதான் மீட் ஆமாமா. பண்றாங்க. அந்த ஷூட்டிங் ஷாட். ஸ்பாட்ல ஃபர்ஸ்ட் ஆ. மீட் பண்ணிக்கிறது. அது வந்து நான் இல்ல ஆக்சுவலி ஸ்பாட்ல. அது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ ஃபகத் சாருக்கு வந்து ரஜினி சார் வந்து தெரியாம நின்னுருக்காரு. ஆமா அதான். அவர் பார்த்து ரஜினி சார் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக் ஆகுறது இருக்குதுல்ல. ரஜினி சார் அந்த வேலையில நல்லா பார்க்குறாரு. ஓ இப்போ ஒரு நடிகர்களோட பயங்கர ஜாலியா அதான் சொல்றேனே அவர்கிட்ட இருந்து நம்ம நெறைய கத்துக்கணும். நாம எங்கள மாரி ஆளுகள், இன்னும் வர இளைஞர்கள், வர ஆ ம நடிகர்கள் எல்லாருமே ரஜினி சார் படத்துல பண்ணும்போது ஒரு விஷயத்த தான் நாங்க எல்லாரும் பண்ணுது. நானும் டைரக்டர், கேமராமேன்லாம் உணர்ந்தது என்னடான்னா, அவர் பார்த்து நெறைய கத்துக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இவ்ளோ வெற்றியை கடந்து, இவ்ளோ நாள் உழைப்பு கடந்து, இவ்ளோ விஷயங்கள பார்த்துட்ட பிறகு, ஒரு புது மாணவன் மாரி வந்து நின்னு கத்துக்கிறதுல ஒரு ஆர்வமா ஒண்ணு இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்றதுலாம் ஒண்ணு இருக்குதுல்ல. அது எங்களுக்கெல்லாம் பயங்கர ஒரு ஆ நம்மள அடுத்த கட்டத்துக்கு நகர்த்ததுக்கு உண்டான ஒரு வேலையா தான் இருந்தது. அவர் அப்சர்வ் பண்ணோம்னா அதுதான் தோணுது. ஐய்யயோ! இவரே இப்படி இருக்காரே! அப்ப நம்மலாம் இன்னும் எப்படி இருக்கணும்? இன்னும் ஓடணும் அது அப்படின்னு. தோணிக்கினே இருக்கு. அவரு 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 ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம இருக்கும்போதெல்லாம், அவர பார்க்கும்போதெல்லாம் இது ஒண்ணு தோணிக்கினே இருக்கு எங்களுக்கு எல்லாருக்கும். ஐய்யயோ! இவரே இப்படி இருக்காரே! நம்மலாம் இன்னும் எப்படி இருக்கணும்? அப்படின்றது. அதானே ஒரு மனிதன் எடுத்துக்காட்டா இருக்கிறது. ஒரு மனிதன் வந்து ஒரு முன்னணியா எல்லாத்துலயும் நிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டா தன்னைத்தானே உருவாக்கிக்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அது திட்டமிட்டு உருவாறது இல்ல. அதுதான் அவரு. ஓகே, ஓகே, ஓகே. அவர்தான் அது. அதான் அவரு. ஓகே டன். ஸோ அது ஏன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம அந்த அப்பாலாம் வந்து நம்ம ஏதாவது டிவி பார்த்துட்டு இருப்போம். வீட்ல அப்பா வந்து அடிப்பார்ல, அதெல்லாம் வச்சு மீம் போடுறாங்க. அழகா இருந்துச்சு. அந்த ஃபகத் அவர் பையன் இவர் அப்பா மாரி ஒரு மீம்ஸ்ல போடுறாங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அவர் ஒரு மாரி குஷியாலாம் பார்த்து தலைவர. ஸோ இன்னொரு பக்கம் வந்து த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஸோ பிக் பி அமிதாப் பச்சன் சாரும், ரஜினி சாரும் ஃபேஸ் ஆஃபா பண்ற மாரி ஒரு ப்ரிவ்யூ காட்டியிருக்கீங்க. அது ஒரு கோட் சீனா இருக்கு. எனக்கு அப்படியே உங்களுடைய ப்ரீவியஸ் ஒர்க்கா லைக் ஞானவேல் சாருடைய படம் ஜெய் பீம்ல அந்த ஒரு கோட் சீனுக்காக எவ்வளோ எஃபோர்ட் போட்டு டீம் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்றத நெறையா பார்த்தோம், வியந்தோம். ஸோ அப்படியே கட் பண்ணா இதுல ஒரு கோட் சீன் இருக்கு. ஸோ அதுவும் இப்போ செட்டா இல்ல ரியல் செட்டு லொகேஷன்? தான். ஆனா வந்து அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல. அது வேற, இது வேற. இல்ல ஜஸ்ட் ஒரு ஒரு லைக் கனெக்ஷனா ஞானவேல் சார் ஒரு கோட் சீன்ஸா அப்படி வருதுன்ற. இல்ல. அப்படி அது நீங்க தொடர்புபடுத்திக்காதீங்க. இது வேற சீனு, அது வேற. அதனால இது அதையும் தொடர்புபடுத்திக்காதீங்க. இது கதை இந்த கதைக்கு உண்டான கோர்ட் இது. அது அந்த கதைக்கு உண்டான கோர்ட். கோட். ஓகே, ஓகே. அதனால இது வேற சீன் இது. ஸோ அந்த முதல் ஃபேஸ் ஆஃப் அங்க தான் நடக்கிற மாரி காட்டுறாங்க. பட் அந்த அவங்க சீன் 2 பேரும் அமிதாப் சாரும், ரஜினி சாரும் நடிக்கிறது பார்த்ததே எங்களுக்கு வந்து பெரிய குடுத்து வச்ச ஒரு விஷயம் அது. எல்லாருக்கும் அமையாது இல்ல அது. இல்லையா? 2 பேரு அவரு ஒரு லெஜெண்ட், இவரு ஒரு லெஜெண்ட் அப்படின்னும்போது 2 பேரும் அப்பா! பயங்கரமான ஒரு மொமெண்ட் அதெல்லாம். அவங்க 2 பேரும் நடிச்சதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை குடுத்துக்கிறதும்,
அவருக்கு மரியாதை கொடுக்குறது, இவரு ஏன்னா இவர் ஒரு பக்கம் லெஜண்ட்னா அவரு எங்கேயோ இல்லை, அவர் வந்து அவரு அவ்வளோ குழந்த மாதிரி இருக்கார். அமிதாப் சார் வந்து அவ்வளோ வந்து வந்து ஒன்று பார்க்குறது, படிக்கிறது, டைலாக் பேசுறது, புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் ஒன்று இருக்குல்ல. அதான் இவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து வாத்தியார் மாதிரி தெரியுறாங்க. அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு மூமெண்ட் அதெல்லாம். வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்து அவங்க 2 பேரும் டயலாக பேசி ஒரு கவுண்டர் பேசி அவர் கவுண்டர் பேசி பண்ணதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். படத்தை பாருங்க தெரியும். ஸோ இன்னொரு பக்கம் வந்து எனக்கு ஒரு காமனான ஒரு டவுட். ஓகே, லைக் ஒரு ஆர்ட் டைரக்டரோட ஒர்க் வந்து இது மோர் தேன் எனிதிங். அவங்க தான் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. படத்துக்கு என்ன தேவையோ ஃப்ரேமில் வைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே அவங்களுடைய பணி தான். ஸோ அதை தாண்டி இப்போ வந்து ஒரு அப்கிரேட் வெர்ஷனாக ஒரு நேம் டைட்டில் கார்டில் பார்க்குறப்ப ஹாப்பியாக இருக்குது, ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனர் அப்படின்னு பார்க்குறப்போ. ஸோ அந்த சேஞ்ச் ஒரு டு காமன் ஆடியன்ஸ் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். இல்லை, உங்களுக்கு வந்து சினிமாவே வந்து நீங்கள் சினிமாவுடைய வேர்ன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்தது தான். அதனுடைய டெக்னாலஜி, டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தது தான் சினிமா. உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஊரில் இருந்து சினிமாவுக்கு எப்படி அடாப்ட் ஆகுறாங்கன்னா, நம்ம ஊரில் நாடகங்கள்லேருந்து உருவாச்சு. ஆமாம். இப்போ நம்ம வாய்மொழி கதைகள்லேருந்து, நாடோடி இலக்கியங்கள்லேருந்து, பாடல்கள்லேருந்து, தெருக்கூத்துலேருந்து இப்படி உருவானது நம்ம ஊரில். நம்ம இந்தியாவினுடைய சினிமா இந்தியாவில் சினிமா எப்படி வந்ததுன்னா, நம்ம ஊரில் இருந்த வாய்மொழி கதைகள், தெருக்கூத்துகள், இப்படி வந்து புராண கதைகள், இதிகாசங்கள் இப்படி வந்து நாடகங்களாக போட்டு 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 சினிமான்னு ஒரு டெக்னாலஜி வந்தோடனே இதை சினிமாக்குள்ளே எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அடாப்ட் பண்ணும்போது சினிமா எப்படி எடுப்பது அப்படின்னு வந்தால் வெளிநாட்டுக்காரங்க தான் நம்மளுக்கு வந்து அதுக்கு வந்து சாட்சி. அவங்களுடைய கேமராமேன் தான் முதல்ல இங்கே ஷூட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட டெக்னீஷியன்ஸும் அவங்க கட்டணத்தை தான் நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறதுனால நம்ம அதை பழகுறோம் இங்கே. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புது டெக்னாலஜின்றது மேலை நாட்டிலேருந்து வரதாக தான் இருக்கும். அப்படி தான் இங்கே ப்ரொடக்ஷன் டிசைனர் அப்படின்றதும். இப்போ அதுக்கு முன்னாடி ஆர்ட் டைரக்டர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ இது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு நாடகம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இப்போ ராஜா பேசுகிறாருன்னா பின்னாடி வந்து அரண்மனை வந்து வரைஞ்சிருப்பாங்க ஸ்க்ரீனில். ஆமாம் ஆமாம், நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ கூட ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும். பின்னாடி வந்து அது வந்து வரைஞ்சிருப்பாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஆர்ட் டைரக்ஷன் ஆரம்பிக்குது. ஒரு ராஜா பேசுகிறாரு அப்படின்னு பின்னாடி வந்து அவருடைய அரண்மனை இருக்கும், ஸ்க்ரீனில் இருக்கும். அப்புறம் அடுத்த சீனுக்கு வந்து அவர் காட்டுக்கு போகிறாருன்னா அந்த ஸ்க்ரீன் மேலே போயிடும், காடு வரைஞ்சிருக்கும். இதுதான் ஆர்ட் டைரக்ஷன்றது. இப்போ இன்றைக்கி வந்து அது செட்டாக போடுறோம். இப்போ ஆர்ட் டைரக்டர் அப்படின்றது வந்து ப்ரொடக்ஷன் டிசைனராக எங்கே மாறுது, எங்கே அது ப்ரொமோட் ஆகுது அப்படின்னா, முன்ன வந்து வேலைகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 60 நாள் ஒரு படம் முடிச்சிடுவாங்க. ஒரு 2-3 செட்டு தான் இருக்கும். ஒரு செட்டு போட்டால் அதில் ஒரு 20 நாள் ஷூட்டிங் நடக்கும். இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி எல்லாமே வந்து பட்ஜெட்லேருந்து ஷூட்டிங் டேஸ் எல்லாமே மாறிடுச்சு. எல்லாமே லார்ஜ் ஸ்கேல் ஆகிட்டதுனால எல்லாமே பெருசாகி போச்சு. பெருசானதுனால வேலைகள் நிறைய இருக்குது. இப்போ ரஜினி சார் மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நீங்கள் எல்லா இடத்துக்கும் அவர் கூட்டின்னு போக முடியாது. இப்போ பெரிய நடிகர்கள் இருந்த இப்போ கமல் சார் இருக்கார், விஜய் சார் இருக்கார், சூர்யா சார் இருக்கார், இன்னும் பெரிய நடிகர்கள்லாம் இருக்காங்கன்னா அஜித் சார் இருக்கார். அவங்களெல்லாம் எல்லா இடத்துக்கும் அவங்க கூப்பிட்டு போக முடியாது. ஃபஸ்ட்டு பட்ஜெட்டு, ரெண்டாவது ஃபஸ்ட்டு கம்ஃபோர்ட்டு, ரெண்டாவது இவ்வளோ பெரிய நடிகர்கள் கூட்டின்னு போயிட்டு வெளியே வச்சு ஷூட்டிங் பண்ணுறது ஒரு பிரச்சனை, பர்மிஷன் பிரச்சனை, ரெண்டாவது பட்ஜெட்டு இது அதெல்லாம் ஒன்று இருக்குது, 2 டைமிங்கு இதெல்லாம் செட்டாக நம்ம வந்து டெய்லி வேலைக்கு போகிற மாதிரி வந்துடலாம். நம்ம பாட்டும் காலைல 6 மணிக்கு வந்துருப்போம்னா 7-7:30 ஃபஸ்ட் ஷாட் வச்சிடலாம். வித்தவுட் எனி டிலே நம்ம எடுத்து எதுவுமே வேணுமோ. ஆமாம், அதில் அந்த கம்ஃபோர்ட்டில் பார்த்து செட்டு போட்டது வரும். இப்போ அப்படி வரும்போது உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர்ன்றது எங்கே உருவாரா அப்படின்னா, நிறைய வேலைகள் அது ஒரு படத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 செட்டு 30 செட்டுன்னு வருது. இந்த படத்தில் கிட்டத்தட்ட நான் ஒரு 20 செட்டு கிட்ட போட்டிருப்பேன். அவ்வளோ வேலைகள். லாஸ்ட் 15 டேஸில் நான் வந்து தூங்கலை. அப்போ நான் மட்டுமே இந்த வேலையை செய்ய முடியாது. அப்போது டைரக்டர் கேமராமேன் கிட்ட நான் ஒரு டிசைன் பண்ணி ஒப்புதல் வாங்கி ப்ரொடியூசர்ஸ் கிட்ட வந்து பட்ஜெட் பேசி நான் வந்து பிரித்து கொடுப்பேன் அந்த வேலையை. ஆர்ட் டைரக்டர் இங்கே வாங்க, இந்த வேலையை நீங்கள் பாருங்கள், இந்த வேலையை நீங்கள் பாருங்கள், இந்த வேலையை நீங்கள் பாருங்கள். ஓகே, அது மாதிரி பிரித்து கொடுப்போம். அப்போ அதுக்கு ஆர்ட் டைரக்டர்ஸ் தான் அது பண்ண முடியும். இப்போ என்ன மாதிரியே வேலை தெரிஞ்சவங்க, என்ன மாதிரியே அனுபவம் உள்ளவங்க தான் அதை பண்ண முடியும். அப்போ அதுக்கு எனக்கு நெருக்கமானவங்களை வந்து நான் தேர்ந்தெடுத்து எங்கூட உதவியாளர் இருந்து இன்றைக்கி நிறைய படங்கள் பண்ணுறாங்க. ஆர்ட் டைரக்டர் சக்தின்றவர் தான் வந்து இந்த படத்தில் ஆர்ட் டைரக்டர் எனக்கு வந்து சீஃப் அண்ணன் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு அடுத்தபடியாக அவர் 2-3 ஆர்ட் டைரக்டர்ஸ் வச்சுக்கிட்டார் வேறு சட்டங்களுக்கு தேவைப்படும் போது. அதனால் வந்து இப்போ இதுதான் ப்ரொடக்ஷன் டிசைனர் அப்படின்றது என்னன்னா படங்களை பொறுத்து தான். இப்போ இங்கிலீஷ் படம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் டிசைனர் அங்கே இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே ஒரு லிமிட்டடான ஒரு விஷயமா இருந்தது. இப்போ அவங்க பெரிய லார்ஜ் ஸ்கேல் போட்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ன்றதுனால அவங்க பெரிய லெவலுக்கு போட்டதில்ல. அவங்க ஆர்ட் டைரக்டர்ஸ்னால் அவங்க ஆர்ட் டைரக்டரும் 15-20 பேர் வேலை பார்த்துருப்பான் இல்லையா? ஏன்னா அவ்வளோ லார்ஜ் ஸ்கேல் செட்டு இருக்கும். இங்கே நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து டிசைன் பண்ணி ஸ்கெட்சை டிசைன் பண்ணி டைரக்டர் கேமரா அப்ரூவல் வாங்கி பட்ஜெட் பேசி ஃபைனல் பண்ணுறது, லொக்கேஷன் பார்க்குறது, காஸ்டியூம் டிசைன் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், எது பண்ணணும் அப்படின்றது வந்து டிசைட் பண்ணி முடிவு எடுத்துட்டு ஃபைல் பண்ணி வச்சுடுவோம். இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் எங்களுக்கு ஆர்ட் டைரக்டர்ஸ் தேவை.
எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஒரு ஃபைல் கொடுப்போம், இந்தப்பா இது வந்து சாங் செட்டு, இது நீ பார்த்துக்கோ. இது வந்து ஹீரோவோடைய வீடு, இது நீ பார்த்துக்கோ. இது வந்து ஹீரோயினுடைய வீடு பார்த்துக்கோ. இது வில்லனுடைய ஏரியா நீ பார்த்துக்கோ. இல்லை இது பார்த்துக்கோ, அது பார்த்து பிரித்து கொடுப்போம். அப்போ டிஸ்கஸ் பண்ணி டிசைன் பண்ணி அப்ரூவல் வாங்குறது என்னுடைய வேலை இல்லையா. அதுக்கப்புறம் அது எக்ஸிக்யூட் பண்ண யாருக்கு வேணுமோ அதை வந்து அவங்களாண்ட கொடுத்துருவேன். இந்த வேலையை நீ பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த வேலையை அவங்க பண்ணுவாங்க, நான் எக்ஸிக்யூட் பண்ணிப்பேன். ஆமாம் சார், சூப்பர் சார். நிறைய ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க இதில். ஸோ அதுக்கு ஒரு பெரிய கங்க்ராட்ஸ் உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் சீரியஸாக. ஏன்னா எனக்கு நான் ஒரு நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், தமிழ் சினிமா ஹேஸ் தி பெஸ்டஸ்ட் டெக்னீஷியன்ஸ் இந்தியாவிலே. நான் சொல்லணும்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு அப்கிரேட் ஆனதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மூவி பஃபா ஓகே நம்ம கிட்ட இருக்காங்கப்பா பெஸ்ட் டெக்னீஷியன்ஸ் அப்படின்ற மாதிரி அருமையான கலைஞர்கள் நம்ம கிட்ட இருக்குங்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கும் பெரிய கங்க்ராட்ஸ், உங்கள் டீமுக்கும் பெரிய கங்க்ராட்ஸ். ஸோ வேட்டையினுடைய ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணுறோம், முடிச்சுட்டு சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, தலைவரை கேட்டதா சொல்லுங்க. நன்றி. ஓகே. 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.